இன்றைய பாக்ஸ் ஆபீஸ் ரீவைண்ட் பகுதியில் 80களில் தமிழ் சினிமா போக்கையே மாற்றிய ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் செந்தூர பூவே. 1988 செப்டம்பர் 23ஆம் நாள் வெளியான இந்த திரைப்படம் பலரின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த உணர்வு பூர்வமான திரைப்படத்தை இயக்கியவர் B.R. தேவராஜ். இதன் கதை அன்றைய காலகட்டத்தில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன ஆபாவாணன் நாள் எழுதப்பட்டது. மனோஜ் ஞான் இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். குறிப்பாக செந்தூர பூவே கொஞ்சம் தேன் கொண்டு வா என்ற பாடல் இன்றளவும் பலரால் முணுமுணுக்கப்படும் ஒரு காவிய பாடல். இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தில் முதலில் சத்யராஜ் நடிப்பதாக இருந்தது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அன்றைய காலகட்டத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 200 நாட்களுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடி சுமார் 2,70,00,000 ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்தது. இந்த படத்தில் முதலாக ஜோடியாக நடித்த ராம்கி மற்றும் நிரோஷா பின்னர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து 1992 கன்னடத்தில் மல்லிகே ஹுவே என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. அதில் கேப்டன் விஜயகாந்த் கதாபாத்திரத்தில் நடிகர் அம்பரீஷ் நடித்திருப்பார். செந்தூர பூவே திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் சவுந்தரபாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த பட கேப்டனின் சண்டை காட்சிகளுக்கு மிக முக்கிய பங்குண்டு. சண்டை காட்சிகளில் கேப்டன் விஜயகாந்த் எந்த டூப்பும் போடாமல் தானே ரிஸ்க் எடுத்து நடித்தது அவரது அர்ப்பணிப்பை காட்டுகிறது. இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களாக விஜயகாந்த் கேப்டன் சவுந்தரபாண்டியனாகவும், ராம்கி அசோக்காகவும், நிரோஷா பொன்னியாகவும் நடித்திருந்தனர். சந்திரசேகர் டாக்டர் சுந்தரமூர்த்தியாகவும், CL அனந்தன் ராஜவேலுவாகவும், விஜய லலிதா பொன்னம்மாவாகவும், செந்தில் கோபாலாகவும், சார்லி பாச்சியாகவும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாக வழங்கியிருந்தனர். கேப்டன் சவுந்தரபாண்டியன் மரணப்பட்டியலில் இருக்கும் ஒரு குற்றவாளி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மரணத்திற்கு அருகில் இருக்கும் நிலையில் போலீஸ் பாதுகாப்பை தவிர்த்து மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடுகிறார். அவர் நிலம்பூருக்கு வந்து யாரோ ஒருவரிடமிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கும் அசோக் மற்றும் பொன்னி என்ற தம்பதியரை சந்திக்கிறார். அவர்கள் ரயிலில் ஏறும்போது சவுந்தரபாண்டியனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டு ரயில் பாதையில் மயங்கி விழுகிறார். வேகமாக ரயில் வருவதைக் கண்டு அசோக் ரயிலிலிருந்து இறங்கி அவரை காப்பாற்றுகிறார். அவரை பாதையிலிருந்து எடுத்துச் செல்லும் போது பொன்னி அவர்களை தொடர்ந்து வந்த குண்டர்களால் கடத்தப்படுகிறார். மீதமுள்ள குண்டர்கள் அசோக்குடன் சண்டையில் ஈடுபடுகிறார்கள். அசோக் தோல்வியடைய போகும் வேளையில் சவுந்தரபாண்டியன் சுய நினைவு பெற்று குண்டர்களை அடக்குகிறார். பின்னர் அசோக் மற்றும் அவரது நண்பர் கோபால் சவுந்தரபாண்டியனை அசோக்கின் இருப்பிடத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கு கோபால் சவுந்தரபாண்டியனை எங்கோ பார்த்ததாக சொல்கிறார். ஆனால் சவுந்தரபாண்டியனின் சைகையால் மேலும் எதையும் வெளிப்படுத்தவில்லை. இதே சமயம் சவுந்தரபாண்டியனுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் சுந்தரமூர்த்தி போலீஸ் துறை செயல்பாடுகள் போதாமையால் தானே தனது நோயாளியை தேட முடிவு செய்கிறார். அசோக் குண்டர்கள் தன்னை ஏன் தொடர்ந்து வந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். அசோக் ஒரு புலனாய்வாளராக நிலம்பூருக்கு வந்தார். அங்கு பொன்னி பாடிய பாடலை கேட்டு அவளிடம் காதல் கொள்கிறார். பொன்னி ஒரு அடிமையான நிலக்காரர் ராஜவேலுவின் மகள். அவரது மனைவி இறந்த பிறகு ராஜவேலு பேராசை கொண்ட பெண் பொன்னம்மாவை திருமணம் செய்தார். பொன்னம்மா பொன்னியின் சொத்துக்காக அவளை வதைப்பது வழக்கமாக இருந்தது. சிறுவயதில் பொன்னியின் திருமணத்தை பொன்னம்மா நடத்தி வைத்தார். கணவன் இறந்த பிறகு விதவையாக வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இதையெல்லாம் பொன்னம்மா பொன்னியின் சொத்துக்களை கைப்பற்றும் நோக்கத்தோடு செய்தார். அவளுக்கு நல்லவராக நடந்த ஒரே நபர் பொன்னம்மாவின் மகனான ஊமையன். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்தின் காரணமாக தாயுடன் சண்டை போட்டு கிராமத்தை விட்டு சென்றான். மீண்டும் திரும்பி வருவேன் என்று வாக்கு கொடுத்தான். அசோக்கிடம் பொன்னி உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தொடங்கிய போது பொன்னம்மா அதை அறிந்து இருவரையும் பிரிக்க உறுதி எடுத்துக் கொள்கிறாள். சவுந்தரபாண்டியனின் கதையும் அவரது நினைவுகளின் வழியாக வெளிப்படுகிறது. சவுந்தரபாண்டியன் ஒரு படை வீரர். ஒரு இளம் ஆசிரியையான ராதாவுடன் சேர்ந்து ஊரின் குண்டா உதயப்பனை சிறையில் அடைத்தார். பின்னர் சவுந்தரபாண்டியன் ராதாவை திருமணம் செய்தார். கோபால் சவுந்தரபாண்டியனின் கிராமத்தைச் சேர்ந்தவர். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இளைஞன் அவர்களின் வீட்டில் பணியாளராக சேர்ந்தார்.
சிறையிலிருந்து தப்பிய உதயப்பன் சவுந்தரபாண்டியனின் மனைவி, மகன் மற்றும் அந்த பணியாளரை கொன்று விடுகிறான். சவுந்தரபாண்டியன் உதயப்பனை கொன்றாலும் அவர் தன்னையும் கடுமையாக அடித்து விடுகிறான். அந்த பணியாளர் பொன்னியின் தாய்மாமன் மகன் ஊமையன்தான். இறப்பதற்கு முன் அவர் சவுந்தரபாண்டியனை அணுகி தனது தீய தாய் பொன்னம்மாவிடமிருந்து பொன்னியை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். இதுவே சவுந்தரபாண்டியன் அந்த கிராமத்துக்கு வந்ததற்கான காரணம். பொன்னம்மாவுடன் பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்த அவர் பொன்னியை அவளுடைய வீட்டிலிருந்து ரகசியமாக அழைத்துச் செல்ல திட்டமிடுகிறார். ஆனால் திட்டம் தோல்வியடைந்து கடுமையாக காயமடைந்த சவுந்தரபாண்டியனை டாக்டர் சுந்தரமூர்த்தி காப்பாற்றுகிறார். சவுந்தரபாண்டியனின் நிலை குறித்து அறிந்த பிறகு அசோக் தனது காதலையும் கிராமத்தையும் விட்டு சவுந்தரபாண்டியனை சிகிச்சை பெறச் செய்ய முடிவு செய்கிறார். ஆனால் பின்னர் அதிலிருந்து விலகுகிறார். சவுந்தரபாண்டியன், அசோக், சுந்தரமூர்த்தி ஆகியோர் சேர்ந்து கடைசியாக பொன்னியை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். தனது மனைவியின் கொடுமைக்கு அலுத்துவிட்ட பொன்னியின் தந்தை அவளை தப்பிக்க உதவி செய்து பின்னர் தனது மனைவியிடம் விஷம் குடிக்கச் சொல்லி தானும் தற்கொலை செய்கிறார். பொன்னம்மாவும் அவரது கணவரும் இறக்கிறார்கள். பொன்னம்மாவின் குண்டர்கள் அவர்களை தொடர்ந்து வந்தாலும் அசோக், பொன்னி அப்போது சவுந்தரபாண்டியன் அனைவரையும் காப்பாற்றிவிட்டு ரயில் தொங்கியபடியே இறந்ததைப் போல முடித்திருப்பார்கள். இந்த படம் பல விருதுகளை வாரி குவித்தது. குறிப்பாக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் சினிமா எக்ஸ்பிரஸ் சிறந்த நடிகருக்கான விருதும் கேப்டன் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்டது. அனைவரும் நிச்சயம் மீண்டும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இந்த படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டால் வசூல் சாதனை மீண்டும் படைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே ஆண்டு ரிலீஸ் ஆன தமிழ் திரைப்படங்கள் பல. சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் பிரபு நடிப்பில் குரு சிஷ்யன், கேப்டன் விஜயகாந்தின் பூந்தோட்ட காவல்காரன். சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் பிரபு நடிப்பில் தர்மத்தின் தலைவன், கார்த்திக் மற்றும் பிரபு நடிப்பில் அக்னி நட்சத்திரம், ராமராஜன் நடிப்பில் செண்பகமே செண்பகமே, உலக நாயகனின் உன்னால் முடியும் தம்பி என பல படங்கள் வெளியாயின. வெளியான அனைத்து படங்களும் சூப்பர் ஹிட் மற்றும் நல்ல வசூல் செய்த படங்கள். இதில் உங்களின் ஃபேவரைட் படம் எது என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் லென்ஸ் வியூ. லென்ஸ் வியூ, பியாண்ட் தி ஸ்பாட்லைட்ஸ்.